அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தபரானி அவுசத்துல் கபீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, முஆதே, நேற்று இரவு வானத்திலிருந்து ஏதாவது ஒரு சத்தத்தை நீ கேட்ட என்று என்னிடம் கேள்வி கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் கேட்டேன். வானத்திலிருந்து ஒரு மலக்கு வந்து இறங்கினார். இறங்கின மலக்கு என்னிடம் ஒரு நன்மாராயம் கூறினார். என்ன நன்மாராயம் தெரியுமா? உங்களுடைய உம்மத்தை சார்ந்த எந்த ஒரு நபரும் இணை வைக்காத நிலையில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார், மரணமாகிவிட்டார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார் என்ற நன்மாராயத்தை என்ற சொன்னார். என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் நான் சுபசோனம் சொல்கிறதுக்காண்டி மக்களுக்கு மத்தியில் நான் சொல்லட்டுமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாகம் விட்டுரு அவங்கள. அவங்க நன்மையின் வழியில், நேரான வழியில் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி சென்று கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தர்றாங்க. சரி, ஒரு மனுஷன் இணை வைக்காத நிலையில் இறந்து போனான்னு சொன்னால் அவன் சொர்க்கவாசி. சரி, இணை வைக்காது இருப்பது என்பது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமா? நபி தோழர் மஅக்கல் பின் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இதுக்கு விளக்கமாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து இவ்வாறு சொல்லுவாங்க, அபூபக்கரை, இந்த இணை வைப்பு இருக்கிறது அல்லவா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் எறும்பு ஊறுவது போல ஊறி அவனுடைய வாழ்வில் சேர்ந்துடும், தெரியாமல் சேர்ந்துடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வல்லதி நஃப்சி முஹம்மது மீது, இந்த முகமதுனுடைய உசிர் யாருடைய கைவசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக அந்த இணை வைப்பு என்பது ஒரு மனுஷனுடைய உடம்புல எறும்பு ஊறுவது போல் ஊறி அவனோட சேர்ந்து விடும். எவ்வாறு ஒரு எறும்பு ஊறுவது முதல் ஏறும்போது நம்மளுக்கு தெரியாது, பின்னால் ஊர்ந்து ஏறுவது போல் அந்த உணர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும், தட்டி விடுவோம். அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சேர்ந்துடும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறேன், யா ரசூலல்லாஹ், இந்த நிலை வந்தால் நான் என்ன செய்கிறது என கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை நீ செய், இந்த துவாவை நீ செஞ்சால் அது சின்னதோ பெரியதோ அது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ் உனக்கு அதை விட்டு நீக்கிடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு துவா சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் உஷ்ரிக பிக ஷையா, உனக்கு எதையும் இணை வைப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வான ஆலம், நான் தெரிந்தே இணை வைப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், வஸ்தகுஃபிருக்க லிமால் ஆரம், நான் தெரியாமல் என்ன அறியாமல் நான் இணை வைப்பில் நான் ஈடுபட்டிருந்தேன்னு சொன்னால் அதுக்காண்டி உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வா, அல்லாஹ் உன்னை விட்டு அதை நீக்கி விடுவான் என்றார்கள் நபி அவர்கள்.